வணக்கம். ஜூலை 28ஆம் நாள் இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஜூலை 29ஆம் தேதி நாளைக்கு திங்கட்கிழமை குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதானி டோட்டல் கேஸ், கோல்கேட் பால்மோலிவ் இந்தியா, HPCL, இந்தியன் பேங்க், CSB பேங்க், ACC, NDTV, அதானி வில்மர், ஒண்டர்லா ஹாலிடேஸ், ஸ்டவ்கிராஃப்ட். ஓலா எலக்ட்ரிக் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், நிதியாண்டு 2024 அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ரெவன்யூஸ் 90% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எண்ணிக்கை 5009 கோடி ரூபாய். நஷ்டத்தில் இருக்கிறாங்க கம்பெனி, நஷ்டம் அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 8% நஷ்டம் அதிகரிச்சிருக்கு. 1584 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக் IPO குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஆகஸ்ட் 2ஆம் தேதி IPO ஓப்பன் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் விலை இன்னும் நிர்ணயிக்கல. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 5500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது. 8.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். கம்பெனியுடைய நிறுவனரான பாவேஷ் அகர்வால் 3.8 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வரப்போகிற பணத்தை வைத்துக்கொண்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க? 800 கோடி ரூபாய் கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தப்படும். 1600 கோடி ரூபாய் ரிசர்ச் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, 350 கோடி ரூபாய் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியா சிமெண்ட்ஸில் ஸ்டேக் கூடுதலாக வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அண்மையில் நம்ம தகவல் பார்த்துருந்தோம். அல்ட்ராடெக் இந்தியா சிமெண்ட்ஸில் ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ கூடுதலாக அவங்க இந்தியா சிமெண்ட்ஸுடைய தலைவரான என் ஸ்ரீனிவாசனுடைய 28% பங்கை வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அல்ட்ராடெக் ஆதித்ய பிர்லா குரூப்புடைய ஒரு நிறுவனம். அவங்க இந்தியா சிமெண்ட்ஸ் தலைவருடைய ஷேர்ஸையும் வாங்கிட்டாங்கன்னா அவங்க கைவசம் 51% ஸ்டேக் இருக்கும். அப்படின்னா மேனேஜ்மெண்ட் மாறும். மேனேஜ்மெண்ட் மாறினா செபியுடைய ரூல் படி அவங்க ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும். அல்ட்ராடெக் புது மேனேஜ்மெண்ட் அந்த ஓப்பன் ஆஃபர் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வழங்க வேண்டும். அதோடைய விலை 400 430 ரூபாய் ஒரு ஷேருக்குன்ற மாதிரி வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அது முந்தின க்ளோஸ்ல இருந்து 8% அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நிதியாண்டு 2025 அவங்களுடைய இந்தியா பிஸ்னஸுடைய வளர்ச்சி, ரெவன்யூ வளர்ச்சி டபுள் டிஜிட்டில் இருக்கணுன்ற இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அது வெறும் இந்தியா பிஸ்னஸில் இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ், புதிதாக அவங்க வாங்கக்கூடிய கம்பெனியை சேர்க்காமலே அந்த டபுள் டிஜிட் growth எட்டணுன்ற இலக்கு வைத்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் ரெட்டிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், நெட் ப்ராஃபிட் 1392 கோடி ரூபாய், எதிர்பார்த்தது 1351 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ரெவென்யூ 7673 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது 7242 கோடி ரூபாய். டாக்டர் ரெட்டி ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. 5 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 1 ரூபாயாக மாற்றியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி அவங்க எப்போ ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க? 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி அக்டோபர் 2001 10 ரூபாயாக இருந்தது 5 ரூபாயாக மாற்றிருக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டாக் ஸ்பிளிட் மறுபடியும் செய்திருக்கிறாங்க. 5 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றிருக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ். ICICI பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல் மற்றும் NDTVயிலிருந்து. நெட் ப்ராஃபிட் 11059 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 10614 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 19553 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 19515 கோடி ரூபாய். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.15%, போன குவார்ட்டரில் 2.16% இருந்தது. தகவல் கிடைத்தது NDTVயிலிருந்து. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.43%, போன குவார்ட்டரில் 0.42% இருந்தது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 159% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 3252 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 10,476 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரித்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.07%, கிராஸ் NPA 4.98%, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 275 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அது குறைஞ்சிருக்கு. 275 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது 2.75%. நெட் NPA 0.6%,
இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 138 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. UAE டேக்ஸ் அத்தாரிட்டி அவங்க மீது அபராதம் விதிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,13,000 ரூபாய். அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருந்தாங்க. இப்போது அதை செய்திருக்கிறாங்க. அந்த டேக்ஸ் அத்தாரிட்டியும் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அசூர் மல்டி ப்ராஜெக்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. BHEL தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. தாமோதர் வேலி கார்பரேஷன் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர். இது வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கான ஆர்டர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில். MCX குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது CNBC TV18லேருந்து. ப்ராஃபிட் 111 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 25% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 234 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 30% அதிகரிச்சிருக்கு. இண்டோகோ ரெமெடிஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கோவா ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஜூலை 16 ஜூலை 26 7 அப்சர்வேஷன்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இண்டோகோ ரெமெடிஸ். ராம்கோ சிமெண்ட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 36 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 55% விழுந்திருக்கு. நெட் ரெவென்யூ 2097 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 7% விழுந்திருக்கு. என்ன காரணம் முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்கன்னா சிமெண்ட்டுடைய விலை கீழே போயிருக்கு 8%. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க ராம்கோ சிமெண்ட்ஸ். REC லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 9 Q1 ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. ஸ்டாண்டலோன் டோட்டல் இன்கம் 13,037 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 3,442 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 3,591 கோடி ரூபாய். பயோகான் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பெங்களூரு ஆலையில் ஜூலை 15 ஜூலை 26 வரைக்கும் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. 10 அப்சர்வேஷன்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. அது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான். தேவயானி இன்டர்நேஷனல் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. QSR கம்பெனி மே மாதத்தில் ஒரு அப்டேட் வெளியிட்டு இருந்திருக்கிறாங்க. PVR ஐநாக்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஒரு கம்பெனி அமைக்க போகிறாங்கன்னு. அதோடைய பாகமாக அந்த கம்பெனியை இப்போ துவங்கி இருக்கிறாங்க. தேவயானி PVR ஐநாக்ஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற பேரில் 51% ஸ்டேக் தேவயானி கைவசமும் 49% ஸ்டேக் வந்து PVR ஐநாக்ஸ் கைவசமும் இருக்கும். எதற்காக இந்த கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் மால்ஸில் ஃபுட் கோர்ட்ஸை நடத்துவதற்காகத்தான் இந்த கம்பெனின்னு சொல்லியிருக்கிறாங்க தேவயானி இன்டர்நேஷனல். கோல் இந்தியா மே மாதத்தில் 5 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட்டை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 16. மாருதி சுசுகி தரப்பு அப்டேட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி 779 கோடி ரூபாய் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் அப்பலட் ட்ரிபியூனலில். சிட்டி யூனியன் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 545 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 264 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் NPA 3.88%. போன ஆண்டு 4.91% இருந்தது. நெட் NPA 1.87%. போன வருடம் இதே குவார்டரில் 2.51% இருந்தது. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. டிமார்ட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத் ராஜ்கோட்டில் அவங்களுடைய கடையை தற்காலிகமாக மூடி வைத்திருந்திருக்கிறாங்க. அதை இப்போ திறந்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க டிமார்ட். கம்பெனி கைவசம் 373 கடைகள் இருப்பதாகவும் அதே ப்ரெஸ் ரிலீஸில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆர்த்தி ட்ரக்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 556 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 16% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 10% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 33 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 31% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 30% விழுந்திருக்கு. கேப்டன் பைப்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2077 லட்சம் ரூபாய்கள். இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 157 லட்சம் ரூபாய்கள். இயர் ஆன் இயர் 55% அதிகரிச்சிருக்கு. சிஆர் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. டிவிடெண்ட் கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் 30 ரூபாய்னு நினைக்கிறாங்க. சரி பார்க்க வேண்டும். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் 9. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது CNBC TV18லேருந்து. நெட் ப்ராஃபிட் 681 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 11% விழுந்திருக்கு. CNBC TV18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 713.8 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4,695 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. CNBC TV18 எதிர்பார்த்தது 4,708 கோடி ரூபாய். கிராஸ் NPA 1.9%. போன குவார்டரில் 1.88% இருந்தது. நெட் NPA 0.59%. போன குவார்டரில் 0.6% இருந்தது. மணப்புரம் ஃபினான்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. KYC சம்பந்தமான விதிகளை மீறி இருக்கிறாங்க போல தெரியுதுங்க. அதனால 41.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க.
டிஎல்எஃப் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நெட் ப்ராஃபிட் 646 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 1362 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.